ஹாய்மா, இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் ஃபுல்லாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். பேக்கில் கட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே லைனிங் பீஸை தான் நம்ம மேலே வைக்கணும். மெயின் பீஸை வந்து கீழே வைக்கணும். மெயின் கிளாத்தை கீழே வச்சுக்கிட்டு லைனிங் கிளாத்தை வந்து மேலே வச்சு தைக்கணும். நம்ம என்ன லைனிங் கிளாத்தில் தைச்சிருக்கோமோ அந்த லைனிங்க்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம கிளாத்தை பண்ணவே தவிர நம்ம லைனிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தைக்கணும். தைச்சிக்கிட்டே வாங்க. ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போடணும். கரெக்டாக பாருங்கள். இப்போ இந்த துணி மேலே வந்திருக்கு அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது. ஏன்னா லைனிங் கிளாத்தை விட துணி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மேலே கீழே வரதான் செய்யும். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தைக்கணும். இது காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் அப்படியே உட்காந்துரும். இது வந்து ஒரு மாதிரி சிந்தட்டிக் மெட்டீரியல், அதனால் நம்மளுக்கு கரெக்டாக உட்காராது. லைனிங்கை வச்சு தான் நம்ம தைக்கணும். தெரியுதுங்களா? தச்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அங்கங்கே ஒரு கட்டு இந்த மாதிரி இங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ரவுண்ட் இருக்கிற இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு லைனிங் மெட்டீரியல் மேலே ஒரு படிவு தையல் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபுல்லாக தைச்சி முடிச்சிடணும். இதை முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் இதை போட்டுட்டு இப்போ மெயின் ஃபேப்ரிக்கில் நீங்கள் மேலே ஒரு தையல் போட்டுருங்க. இதில் லைனிங் வச்சு போட வேண்டாம், மெயினில் போடுங்க. அப்போ தான் லைனிங் வெளியே தெரியுதா இல்லையா நம்மளுக்கு தெரியும். லைனிங் சுத்தமாக வெளியே தெரியாது. நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் லைனிங் சைடு எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாகவே ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. கரெக்டாக வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை விட மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸி. அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு, நல்லா தைக்க தெரிஞ்சவங்க கரெக்டாகவே கட் பண்ணி தைச்சிருவாங்க. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணிங்கன்னா சப்போஸ் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நான் டெய்லரிங் கிளாஸ்லாம் ஃபஸ்ட்டு போகும்போது என்ன மாதிரி கட் பண்ணேன்னா, நம்ம ஆம்கோல் வந்து உள்வெட்டு வெட்டுவோம் தெரியுமா, அந்த உள்வெட்டுக்கு என்ன செஞ்சேன்னா ரெண்டையுமே ஒரே மாதிரி உள்வெட்டு வெட்டி விட்டுட்டேன். அது பெரிய மிஸ்டேக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன். அந்த மாதிரி நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் இருந்ததுன்னா அதை பாட்டு விட்டுட்டு தைங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையே இவ்வளோ பெரிய பிட்டு எக்ஸ்ட்ரா இருக்குன்னா லைனிங் மெட்டீரியலில் வந்து நம்ம அந்த சைடில் கார்னர் வந்து நூல் விடாது. அது அப்படியே கார்னர் பீஸாக இருக்கும். அதனால் ஒன்றுமே விடாது. ஆனால் மெயின் ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டோம்னா நம்ம இது மாதிரி இப்போ தெரியுதுங்களா, இது இப்படி மடித்து, ஏன்னா 1 இன்ச் தான் விட்டுருக்கேன், இப்படி வச்சு இப்படி மடித்து அடிக்கிறதுக்காக. யாருக்காவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான் அதிகபட்சம். மற்ற எல்லாமே தைக்க தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். இதெல்லாம் பேசிக்காக கற்றுக்க வேண்டியது. மாடல் நெக்கு வேணும், மாடலாக ப்ளவுஸ் வேணும்னா அதுக்குமே வீடியோஸ் ஒன்று போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் எல்லாம் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது வேணும், இந்த மாடல் வேணும், எல்லாம் புதுசாக வேறு மாடல் வேணும் அப்படின்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாரும் சொல்லிக் கொடுக்குறேன். பேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்பிளைன் பாருங்கள், நல்லா ஃபுல் ஃபினிஷிங் நல்லா அழகாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுங்க.
கீழே வந்து 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சு மட்டும் லைனிங்கில் 1 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1 இன்ச்சு மட்டும் ஃபோல்டு பண்ணணும் இந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணாமல் 1 இன்ச்சு விடாமல் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் விட்டுட்டு ஒரு ஏதாவது லைனிங் பிட்டை வந்து தனியாக ஜாயின் பண்ணியும் அடிக்கலாம். அதுவும் இன்னும் நல்ல ஃபினிஷிங்காக வரும், இன்னும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும். நான் அப்படி அடிக்கலை, நீங்கள் அப்படி அடிக்கலாம். இன்னும் பார்க்க அழகாக நீட்டாக ஃபினிஷிங்காக வரும் அப்படி அடித்தோம்னா. இதுவும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இருந்தாலும் அது இன்னும் நல்லா பார்த்தீங்களா, ஃபுல் ஃபினிஷிங் அழகாக வந்துருச்சா. டாட் சென்டர் டாட் வந்து இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு இது வச்சு பிடிச்சிக்கோங்க. இதில் ஒரு 1/2 இன்ச்சு, இதில் ஒரு 2.5 இன்ச்சு, 2.5 to 3 இன்ச்சு வரைக்கும். நான் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டிச்சிங் போடுவேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பேக் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ஃபினிஷ் பண்ணிடலாம், அழகாக பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ஸ்லீவ் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சு வச்சிட்டேன். அதே மாதிரி தான் லைனிங்கை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை திருப்பிடணும்னா இந்த மாதிரி திருப்பிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம அந்த மெயின் பேக் நெக்கு தைச்சோமோ அதே மாதிரி இங்கே ஒரு தையல், இன்னொரு படி தையல்னு சொல்லுவாங்க, 2 தையல் போட்டுக்கோங்க. ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவும் முடிச்சு வச்சுட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான். பிகினர்ஸ்க்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு தைக்கும் போது ஒரே மாதிரி 2 பீஸ் தைச்சிடக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டீங்க, அதாவது இது ஒரு சைடு அப்படி போட்டுட்டிங்கன்னா முதல்லையே நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்க, எந்தெந்த பீஸுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு மடிப்பு மடித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஒரே மாதிரி 2 தைச்சிட்டோன்னா இதெல்லாம் பிகினர்ஸ் செய்கிற சின்ன சின்ன தப்பு. பிகினர்ஸ்ன்னு இல்லை, நார்மலாகவே ஏதோ டென்ஷனில் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு தைச்சிட்டோம்னால அந்த மாதிரி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முதல்ல எடுத்து ஒரு பின் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சைடு தைக்கிறேன். எப்போவுமே நம்ம பேக் நெக்குக்கு ஷோல்டர்லேருந்து ஆரம்பிப்போம், ஃப்ரண்ட் நெக்குக்கு ஊக் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். ஊக் சைடு காஜா சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டுன்னா அதே மாதிரி இதை இன்னொரு சைடில் உள்ளது பண்ணிடணும். ஒரு சைடு ஊக் சைட்லேருந்து நம்ம வைக்கும் போது இன்னொரு சைடு அது வைக்க முடியாது. ஏன்னா லைனிங் மெட்டீரியல் மேலே போட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மெயின் ஃபேப்ரிக் வந்து கூட குறைய இருக்கும். லைனிங் மெட்டீரியலை வச்சு பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், ப்ளவுஸ் தைக்கிறது அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 5-6 ப்ளவுஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நல்லா வந்துடும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல மட்டும் கட் கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு இதுக்கு டேரெக்டாகவே அடித்தாலும் ஓகே, இல்லை படி தையல் மாதிரி லைனிங் மேலே தையல் போட்டு அதுக்கப்புறம் மடிச்சு அடித்தாலும் ஓகே. இது எல்லாம் சின்னது தானே, அதனால் அந்தளவுக்கு பெருசாக வராது. அதே மாதிரி நான் எப்படி பேக்கில் வந்து ஹிப்பு சைடில் ஒரு கிளாத் கொடுத்து தைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லணும், அதே மாதிரி தான் நெக்குக்குமே ஒரு இந்த மாதிரி அடித்து திருப்பாமல் ஒரு துணியை கொடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு துணியை கொடுத்து தைப்போம், அந்த மாதிரி கொடுத்து தைச்சா இன்னும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி தைச்சி காட்டுறேன். இன்னொரு பக்கத்தில் உள்ளது இது.
பக்கம் மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு பக்கம் லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து பண்ணுங்கள். யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் சொல்கிறேன். இதை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. ரொம்ப ட்ரெஸ்ஸிங் முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு மீதி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. லைனிங் தான் முக்கியம். ரொம்ப லைனிங்கில் நம்ம அளவு கரெக்டாக எடுத்துருப்போம், மெயின் ஃபேப்ரிக்கில் அளவு எடுத்துருக்க மாட்டோம். அதனால் லைனிங் கரெக்டாக வச்சு தைங்க. அதே மாதிரி பிகினர்ஸ்லாம் வந்து அளவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ, இப்போ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா 1 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அட்வைஸ் என்னென்னா, என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, இப்போ ஒருத்தவங்களுடைய அளவு வந்து டோட்டலாகவே மொத்தமே அவங்களுக்கு இவ்வளோ தான் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு 1.5 இன்ச்சு மட்டும்தான் வச்சு வெட்ட சொல்லிவிடுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அப்படி விடாமல் பிகினர்ஸ் மட்டும் இன்னும் கூட ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்க்கு மட்டும் ஒரு 4-5 ப்ளவுஸ் தைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மிஸ்டேக் எங்கே வருது எப்படி வருதுன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்காக சொல்கிறேன். அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஜாயினிங் வேலை முடிஞ்சிடுச்சு. மீதியை வந்து அடுத்த செகண்ட் பார்ட்டில் சொல்லி தரேன்.